வணக்கம். தேமுதிக, திமுகவோட கூட்டணி அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பல தடவை வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். ஏவா வேலு பேசியிருக்கிறாரு. பிரேமலதாவுக்கு பல சிக்கல்கள் இருக்குது. அவங்க கல்யாண மண்டபத்தை விற்றதில் பாதி பணம் வரவே இல்லை. தனலட்சுமி சீனிவாசன்ட்ட இருந்து அந்த பணத்தெல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னா ஏவா வேலுகிட்ட பேசினாங்க. அவங்க திமுக கூட்டணியோட வாங்க, அதுக்கப்புறமா முடிச்சிடலாம், பேசி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. பல பிரச்சனைகள் இருக்குது. சுதீஷ்க்குமே பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அந்த பிரச்சனைகளை எல்லாமே தீர்க்கிறதுக்கு திமுக தான் சரியான நபர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர் மாவட்ட செயலர் கூட்டத்தில் தேமுதிகவை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலர்கள்லாம் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி, நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் தேமுதிகவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். எடப்பாடி பழனிசாமியோட அலட்சியம் இருக்குல்ல, அது அந்த கூட்டணி கட்சிகள் அமைக்கிறதுக்கும் சரி, கூட்டணி கட்சிகளுக்கும் சரியான ஒரு மரியாதையை எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. பாஜகட்டையும் அவர் சொன்னார், தேமுதிக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், தேமுதிகவை எப்படியாவது கூட்டணிகளை கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்போ ராஜ்யசபா சீட்டு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக தேமுதிக அதிமுகவோட கூட்டணி வச்சுருப்பாங்க. சட்டமன்ற தொகுதிகள்லாம் பெருசாக அவங்க யோசிக்கலை. அவங்க கொடுக்குறது 7+1 அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி நிர்ணயம் பண்ணியிருந்தார். அந்த தொகுதிகளோட வாங்கிட்டு அவங்க இருந்திருப்பாங்க. ஆனால் திமுக இப்போ கூட்டணி பலத்தில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு தேமுதிகலாம் வந்த பிறகு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, பிரேமலதா காங்கிரஸ் அந்த கூட்டணியை விட்டு வெளியேறிச்சுன்னா நம்ம கூட்டணி வைக்க வேணாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் காங்கிரஸ் திமுக கூட்டணியோடு தான் இருக்குது. நேற்று இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பிரேமலதா அறிவிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு போயிட்டு அங்கே போய் அவங்க ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஸ்டாலின், நயனா நாகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதங்கள் பயங்கரமாக போயிட்டுருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் தேமுதிக இந்த சைடு வந்துருச்சு, திமுக கூட்டணிக்குள்ள வந்துருச்சு, காங்கிரஸை நம்மளை கழட்டி விட்ருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் கூட அவங்க மனசில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. காங்கிரஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் நினைக்கவே இல்லை, சிஎம் நினைக்கல. ஆனால் காங்கிரஸும் இருக்கட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் கூட்டணி பலத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் தேமுதிக மெயினாக கொண்டு வந்தாங்க? பிரேமலதா அடிக்கடி சொல்லுவாங்கள்ல, நாங்கள் தான் கூட்டணிக்குள்ளே வர கட்சி தான், கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட மாவட்டங்களில் ஓட்டு அன்புமணி ராமதாஸ் அவர் அதிமுக சைடு கூட்டணி வச்சதுனால வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு நம்ம செல்வாக்கு பெறணும் அப்படின்னா, இல்லை ஓரளவுக்கு நம்ம கன்ஃபார்மாக ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னோம்னா தேமுதிக கண்டிப்பாக தேவைப்படுது. நமக்கு பிசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் பிசியை ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் வன்னியர்களோட ஓட்டு விஜயகாந்துக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதனால் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி பெல்ட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த பெல்ட்டுகள்லேருந்து ஓட்டுகளை நம்ம கொஞ்சம் சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வரணும். ஏன்னா இன்றைக்கி தாவேக்கான்னு ஒரு கட்சி வராமல் இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் மெனக்கட வேண்டியதே இல்லை. ஆனால் இப்போ தாவேகாவுங்கிற கட்சி வந்தனால தான் கூட்டணியை பலப்படுத்திக்கிட்டே போயிட்டுருக்கிறாரு. அப்படி தான் தேமுதிகவே உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. அதனால் ஸ்டாலின் நினைக்கிறாரோ இல்லையோ, ஆனால் திமுக மண்டல பொறுப்பாளர் ஏவா வேலு, சக்கரபாணி இவங்க எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக தேமுதிகவை கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும். தொடர்ந்து அவங்க பிரேமலதாட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க, சுதீஷ்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா, இங்கிட்டு நயனா நாகேந்திரன் சுதீஷ்ட பேசுகிறாரு. ஒரு சைடு வேலுமணி, பிரேமலதா ஈசா யோகா மையத்தில் போய் ஜக்கி வாசுதேவோட சிவராத்திரி அன்னைக்கு போய் பார்த்துட்டு பேசிட்டு அவங்களும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துது. பிரேமலதா எந்த சைடு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எல்லாத்துக்குமே இருந்தது. கடைசியில் அவங்க திமுக சைடு தான் போவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை போட்டிருக்கிறோம். இப்போவும் அதுதான் சொல்கிறோம். திமுக சைடு அவங்க போனது அவங்களுக்கு சேஃப் தான். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கட்சியை உடைச்சதே திமுக தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கட்சியை உடச்சி ஒரு போட்டி தேமுதிக உருவாக்குனாங்க. அந்த போட்டி தேமுதிக உருவாக்குன எல்லாருமே இப்போ திமுகவில் தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு அதிமுக தான் வேணும்னு சொல்லி போய் ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்துகிட்டு போனீங்க. இன்றைக்கி எதுக்காக திமுக சைடே கூட்டணி வைக்கிறீங்க? நம்ம கட்சியை உடச்சவரே திமுக தானே, அப்படி இப்படின்லாம் பேசுகிறாங்க. இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்கும். இப்போ எல்லா கட்சிகளும் இணைஞ்சு செயல்படும் போது தான் பார்த்திங்கன்னா தேமுதிகவுக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தார் ஏவா வேலு. பிரேமலதாட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தார். எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா சீட்டு தேர்தல் தேதி எல்லாமே அறிவித்த பிறகு கூட பெருசாக ராஜ்யசபா சீட்டு தேமுதிக கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. தொடர்ந்து நீங்கள் துரோகம் பண்ண ஒருத்தர் கூட போய் இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி தேமுதிக மாவட்ட செயலர் கூட்டத்திலையுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேமுதிகவில் பொறுத்த வரைக்கும் பிரேமலதா கேட்டுக்கிட்டு இருந்தது 18+1. ஆனால் 18+1 தருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. திமுக சைட்லேருந்து 6+1 அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படிலாம் கிடையாது, 6எல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம்,
எங்களுக்கு 5ஆம் நம்பர் தான் ராசியான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 14+1 அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து சரிப்பட்டு வராது, அவ்வளோ தூரம்லாம் இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா அவங்க 6லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் போய் அப்புறமா இப்போ வந்து கடைசியாக ஃபைனல் வந்து 10+1 ராஜ்யசபா சீட்டு திமுக கொடுக்குறதா முடிவு பண்ணிட்டாங்க. தேமுதிகவுக்கு 10+1 10+1க்கு வந்து தேமுதிக பிரேமலதா வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி விட்டாங்க. ஆனால் அதிமுக சைடில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவ்வளோலாம் பேசலை. 7+1 ஃபைனலாக தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த 7+1ல் கூட ராஜ்யசபா சீட்டை வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த ராஜ்யசபா சீட்டை தான் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமியை நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க தொடர்ந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி இந்த பேச்சுவார்த்தையை கூட வந்து ஜக்கி வாசுதேவ் முன்னிலையில் தான் வேலுமணி வச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துனாங்க. ஆனால் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. இவங்க கேட்குறது தொடர்ந்து வந்து தேர்தல் தேதி அறிவிக்க போகிறாங்க, தொடர்ந்து நம்ம தொகுதி பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திமுக 22ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணணும், தொகுதி பங்கீடு பேசணும், எந்தெந்த தொகுதி கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அவங்கவுங்க தேர்தல் களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு பிரேமலதா வந்து இந்த முடிவு எடுக்க வச்சுருக்கு. இந்த முடிவு சரியான முடிவா அப்படிங்கிறது அவங்க கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சரியான முடிவு தான், இது நல்ல ஒரு முடிவை தான் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது மூலமாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரே விஷயந்தான், இந்த மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லி இருந்த கூட்டணிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ திமுக கூட்டணியோட வந்தோன்னே எல்லா கூட்டணியுமே மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி திமுக அதிமுகவுக்கு எதிராக போட்டி போட்ட கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது ஒரே திமுக கூட்டணிக்குள்ளே வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுமே இருக்குது. இதுக்கப்புறமா காங்கிரஸ் என்ன முடிவு எடுக்க போகுது? காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சோனியா காந்தி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. அதே போல் சோனியா காந்தி வந்து சிதம்பரம் போய் சந்தித்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ வந்து திமுக கூட்டணியில் நம்ம தொடரணும், திமுக விட்டுட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் இருக்கும். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா, ஆதரிக்கலை அப்படின்னா, இல்லை எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை நமக்கு தான் ஏற்படுத்தும். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏற்படுத்தாது. திமுக அவங்க வலுவான ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. மற்றவங்களோட பேச்சை கேட்டுட்டு நீங்கள் திமுகவுக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியே உடையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சோனியா காந்திகிட்ட பேசிட்டு வந்துருக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஸ்டேட்டை வச்சு கம்பேர் பண்ணி இங்கே தமிழ்நாட்டு அரசியல் செய்யவே முடியாது அப்படிங்கிறதையும் அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்திங்கன்னா சோனியா காந்தி வந்து ஸ்டாலின்கிட்ட பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கார்கே பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறமா திமுக கூட்டணியில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கு 2 பேருமே சோனியா காந்தி கார்கே இவங்கெல்லாம் பேசினதுக்கப்புறமா இங்கே வந்தார்ல கேசி வேணுகோபால் வந்தார்ல, அவரும் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக இருக்குது, திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே இருக்கிறத பற்றி நீங்கள் யாருமே விமர்சனம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு கண்டிஷன் போட்டுட்டு போயிருக்காரு. அவர் பாசிட்டிவாக தான் பேசியிருக்காரு. இந்த கூட்டணியில் தான் தொடர்றோம்னு சொல்லி கேசி வேணுகோபால் பேசியிருக்காரு. கேசி வேணுகோபாலை போய் கனிமொழி சந்தித்து பேசியிருக்கிறாங்க. பேசிட்டு இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்றோம் அப்படிங்கிறதையும் அவங்க உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. உறுதிப்படுத்தின பிறகு தான் தேமுதிக வந்து சரி காங்கிரஸ் இந்த கூட்டணிக்குள்ளே இருக்குது, இது ஒரு வலுவான கூட்டணி, இந்த கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி, இந்த கூட்டணியில் நம்மளும் போனால் நம்மளும் வெற்றி பெற அதிக வாய்ப்புகள் இருக்குது, நம்ம ரொம்பவும் டிமாண்டை ஏற்றிக்கிட்டே போக வேணாம், 10+1ங்கிறது ஒரு சரியான ஒரு ஆரோக்கியமான ஒரு தொகுதி தான் அப்படிங்கிறதுல ஒரு எண்ணத்தில் வந்துட்டாங்க. அதனால தான் தேமுதிக வந்து பிரேமலதா வந்து இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா காங்கிரஸ் வந்து 41 சீட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக சைட்லேருந்து 25லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 25லேருந்து 28 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி அதிகபட்சமாக போனால் 30 தொகுதி வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே கூட்டணி பெரிய கூட்டணி ஆகிப்போச்சு திமுக பொறுத்த வரைக்கும். இப்படி பெரிய கூட்டணியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 தொகுதி வரைக்கும் தான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 30 தொகுதியை வாங்கிட்டு சந்தோஷமாக நிற்கிறதுக்குமே அவங்களுக்கு திரும்பவும் சட்டமன்றத்துக்குள்ளே அவங்க அதிக எண்ணிக்கையில் வந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. தேமுதிக பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏக்கள் அதிகமாக போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்குது, திமுக கூட்டணி வெற்றி பெறும், திரும்பவும் ஆட்சியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக இந்த சைடு வந்த பிறகு இந்த நம்பிக்கையெல்லாம் உருவாகிருக்கு. அந்த நம்பிக்கையை தான் தொடர்ந்து பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. தேமுதிக வந்து திமுக கூட்டணியோட போனது வந்து அவங்க கட்சிக்காரங்க, அவங்க தொண்டர்கள் எல்லாருமே வரவேற்கிறாங்க.
ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த ராஜ்யசபா சீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வேலுமணிதை வச்சு நான் பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த 2 ராஜ்யசபா சீட்டுக்குள்ளே ஒரு சீட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேலுமணிகிட்டையும் சரி ஜக்கி வாசுதேவ்கிட்டையும் பேசும்போது பிரேமலதா பேசியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓகே சொல்லலை. அதனால தான் வந்து அவங்க அந்த கூட்டணியை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தவே வேணாம்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஒரு முடிவெடுத்து இனிமேல் எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசுகிறது சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட பேச்சுவார்த்தையை நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.